இந்த கார்த்திகை மாதத்தை பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதத்தை விளக்கிடும் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. விளக்கிட்டு இறைவனை வழிபடக்கூடிய மாதம். இந்த மாதம் முழுவதுமே காலையிலயும், மாலையிலயும் வீட்ல விளக்கேத்துறது ரொம்பவுமே சிறப்பு. முழு மாசமும் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா, திருக்கார்த்திகை அன்று விளக்கேத்தி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் நம்ம வீட்டுல பரணி தீபம் அப்படின்னு சொல்லிட்டு 5 விளக்குகள் நம்ம ஏற்றுவோம். இந்த 5 விளக்குகள் ஏன் அப்படின்னா, பஞ்சபூத சக்திகளின் சொரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். நம்ம இல்லத்துல திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் இந்த பரணி தீபம் ஏற்றுவோம், மாலையில 6 மணிக்கு மேல. ஆனா திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை என்று அதிகாலையில இந்த பரணி தீபமானது ஏற்றப்படும். திருக்கார்த்திகை உருவானதுக்கான புராண கதை எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும். அடிமுடி காணாது அரும்பெரும் ஜோதியாக சிவபெருமான் எழுந்தருளின அந்த நாள்ல தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். கார்த்திகை தீபத்தோட முக்கியமான தாற்பயமே என்ன அப்படின்னா, ஆணவமற்ற வழிபாடு. ஆன்மீகத்துல முக்கியமா ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கவே கூடாது அப்படின்றத விளக்குறது தான் இந்த தீப திருவிழாவோட தாற்பயம். இதுல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் முடுக்கினாலும் இறைவனை காண முடியாது. அதாவது கீழே போய் தேடின நாராயணர் செல்வத்துக்கு அதிபதியானவர், மேல போய் தேடிய பிரம்மா சரஸ்வதிக்கு அதிபதியானவர். நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கடவுளை பார்க்க முடியாது. நான் ரொம்ப காசு பணம் அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னாலும் இறைவனை பார்க்க முடியாது. செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் முறுக்கினாலும் காண முடியாத அந்த இறைவனை பக்தி செலுத்தி உண்மையான பக்தியின் மூலமாக ஒரு துளி கண்ணீர் விடும்போது இறைவனை நாம் அடையலாம் அப்படின்றதுதான் இதோட தாற்பயம். இந்த தீபமானது 3 வகையா சொல்லப்படுது. முதல்ல குமார ஆலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம், சர்வாலய தீபம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. குமாராலய தீபம் அப்படின்னா முருகபெருமானை நோக்கி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறத குமாராலய தீபம் அப்படின்னு சொல்றோம். விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னா விஷ்ணு பகவான் பெருமானை நோக்கி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறத விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வாலய தீபம் அப்படின்றது எல்லா கோவில்களிலும், ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கோவில்கள்ல இருந்து விநாயகர் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், எல்லா கோவில்களிலும் விளக்கேத்தி வழிபடக்கூடியதை இந்த சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்றோம். 3 நாள் நம்ம விளக்கேற்றணும். கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி தீபம், கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றணும். அடுத்த நாள் மொத்தம் 3 நாள் நம்ம விளக்கு ஏற்றணும். அதுவும் முக்கியமாக மண் அகல் விளக்கால தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மண் அகல் விளக்கானது பஞ்சபூத சக்திகளின் ஒருங்கிணைப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த மண் அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கை கொண்டு பஞ்சபூதத்தின் ஸ்வரூபமான எம்பெருமானுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடுறது, அதுவும் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியில வரக்கூடிய திருக்கார்த்திகை அன்று வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பஞ்சபூத சக்திகள் சரியான அளவு மட்டும் இந்த பூமியில கிடைக்கணும். அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை தான், கம்மியாக கிடைச்சாலும் பிரச்சனை தான். சரியான அளவு கிடைச்சி இந்த பூமியில இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த பஞ்சபூதத்தின் ஸ்வரூபமான அந்த பெருமானுக்கிட்ட, எம்பெருமானுக்கிட்ட, அண்ணாமலையார்கிட்ட எல்லாருமே வேண்டிக்கலாம். உங்க எல்லோருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்.